குவார்ட்டர்லிக்குள்ளே கொஞ்சம் சிலபஸ் முடிச்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நான் குவார்ட்டர்லிக்குள்ளே கொஞ்சம் சிலபஸ் நான் வந்து முடிச்சு தரேங்க. இன்றைக்கி டாபிக் வந்து எக்கனாமி அண்ட் இட்ஸ் டைப்ஸ். First comes to us two definitions. One by A.J. Brown. A system by which people earn their livings. அது சேலரி, கூலி இல்லை ரெமுனரேஷன் எப்படி இருக்கட்டுங்க, அவங்க ஏர்ன் பண்ணுறது எல்லாமே அவங்க சர்வைவலுக்காக இல்லை அவங்களோட ஃபுட், ஷெல்டர், க்ளோத்திங்காக எதெல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் டு அஸ் J.R. Hicks. An economy is cooperation of producers and workers to make goods and services that satisfy wants of consumers. ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, கன்சியூமர்ஸ் இருக்காங்க. அப்போ தான் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, கரெக்டான ஒரு கோஆப்ரேஷனில் போய் ரீச் ஆகுது. எங்கெங்கெல்லாம் கூட்ஸ் வருதோ அங்கெல்லாம் சர்வீசஸ் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கம்ஸ் டு அஸ் டயக்ராம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கனாமி பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. க்ரோத், ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி, இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுதுங்க. சப்போர்ட்டிங் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ், டிஸ்ட்ரிபியூட், கன்சியூம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அல்டிமேட்லி எய்வ்ட் அட் ஏர்னிங் அ லிவிங் அண்ட் சாட்டிஸ்ஃபையிங். எப்பொழுதுமே நீங்கள் வந்து எந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிங்கனாலும் அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வழியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சேனல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். கன்சியூமர் வந்து அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை யூஸ் பண்ணுவாங்க. தென் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மொபிலிட்டி, கல்ச்சுரல் வேல்யூஸ், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, லெவல் ஆஃப் எஜுகேஷன், இதெல்லாம் வருதுங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு நிறைய வந்தால் தான் நமக்கு வந்துட்டு எக்கனாமி டெவலப் ஆகும். அடுத்தது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் உங்களுக்கு நோட் பண்ணிக்க வேண்டிய வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், அட்வர்டைசிங், பிளானிங், கவர்மெண்ட் பாலிசி. அப்புறம் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த், எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், கவர்னன்ஸ், ரெகுலேஷன்ஸ். இப்போ 2 முக்கியமான வார்த்தைகள் உங்களுக்கு வருதுங்க. யூ ஆல்ரெடி நோ இம்போர்ட், எக்ஸ்போர்ட். இதில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இமிக்ரேஷன் வருது. ஆக்ட் ஆஃப் லீவிங் ஒன்ஸ் கண்ட்ரி, டெம்பரவரிலி ஆர் பர்மனெண்ட்லி லீவிங் எ கண்ட்ரி. நெக்ஸ்ட் கம்ஸ் டு யூ இமிக்ரேஷன், கம்மிங் டு லிவ், குடியேற்றம்னு சொல்லுவோம். நம்ம கண்ட்ரிக்கு தங்கி வாழ வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் நம்ம எடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ், இந்த மாதிரி வரது எல்லாமே என்டையர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எக்கனாமி எஸ் அ ஹோல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுங்க. இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. யூ ஆல்ரெடி நோ டெவலப்டு, அண்டர் டெவலப்டு, அன்டெவலப்டு. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டிங்க. கேபிட்டலிஸ்ட், சோஷியலிஸ்ட், மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ், அது அடுத்த டாப்பிக்கில் வருதுங்க. அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ங்க. ஸ்மால் அண்ட் லார்ஜ் எக்கனாமிக்ஸ். ஸ்மால் ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னா லோயர் இன்வெஸ்ட்மெண்ட், எம்ப்ளாயீஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் நிறைய ஸ்மால் ஸ்கேல் ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணுவாங்க. இதுவே லார்ஜ் ஸ்கேல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுக்கு ஆப்போசிட்டுங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், ஃபேக்ட்ரி ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் பல்காக இருக்கும். அடுத்தது நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஸ்டாட்டிக் அப்படின்னா கீ வேரியபிள்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச்டு. What are all the key areas? For an example, population, technology, consumer preferences like key variables. Next comes to you dynamic economies. Dynamic economies பார்த்தீங்கன்னா key variables constantly changing. What are all the key variables? As I already mentioned in the static. Population, technology, consumer preferences like. Next comes to you the nature of operation. Closed and open economies. Closed economy means self-sufficient system. அந்த கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஓகேவாக இருக்குது, போதுமான அளவு இருக்குது, இனஃப், அடிக்வேட் அப்படின்னு சொன்னால் அது வந்து க்ளோஸ்டுங்க. ஓப்பன் எக்கனாமி பார்த்திங்க அப்படின்னா குளோபல் லெவலில் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பேர் ஓப்பன் எக்கனாமிஸ். நெக்ஸ்ட்டு கம்ஸ் டு யூ சிக்ஸ்த்து ஒன், நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். Traditional means historical and modern economy means complex interplay. Technologically and advancedly it is high.
Next comes to you level of national income. You already know that one. That is low income, middle income and high income of economies. Next topic I will give you in the next video.